ஆமி அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி தேங்கோட ஒரு நியூ எஃப்எஃப் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட வந்து நான் ஸ்டோரியும் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன மாதிரின்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரோவும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஹீரோனி நேம் மட்டும் சொல்லிடுறேன். நான் வந்து கிளாடிஸ் வச்சுருக்கேன், ஓகேவா? தென் வேறு எதுவும் கிடையாது. ஃபோட்டோகிராஃபி வந்து ஷுவராக வந்து நாளைக்கு போட்டுருவேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது, அதனால தான் போடாமல் வச்சுருந்தேன். ஸோ சண்டேனால நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. தென் இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி அந்த எஃப்எஃப் போடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் மாஸ்ட்டாக பண்ணிவிடுங்க. தென் வாங்கடா ஸ்ட்ரீட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஸ்ட்ரீட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கு கிளாடஸ் ரொம்ப அவசரமாக கிளம்பிட்டுருக்கா யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு. ஸோ டைம் வர ஆகிடுச்சு. இந்த சைனீஸ் இவன் என்னத்த பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே. காலை இட்ரா. மேம் டேய் முடிச்சியா இல்லையாடா? அவங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்கினியா இல்லையா? இங்கே பாரு சைனீஸ், நான் வரத்துக்குள்ளே எல்லாம் முடிச்சு வை. என்ன எப்போ பார்த்தாலும் நான் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆ ஆ ஆ பண்ணிடுறேன் மேம் பண்ணிடுடா. தயவு செஞ்சு திட்டு வாங்கி தொலையாத. ஆ ஆ ஆ பண்ணிடுறேன் மேம். வை, நான் வைக்கிறேன். ஐயோ, இது வந்தோடனே தாம் குதியுமே. இதை வச்சுட்டு நான் எப்படி சமாளிக்கிறது? ஒரு 5-10 கூட வாங்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு யார் இந்த ப்ரொஃபஷ்னலாக வர சொன்னது? இது இருக்க பணத்துக்கு வந்துட்டு நம்ம உயிர் எடுத்துகிட்ருக்கு. ஐயோ எடுப்பாரு. இதை வேற மாற்றி விட்டுட்டேன், எவிடன்ஸையும் மாற்றி விட்டுட்டேன். வந்தானா காய்ச்சி மூச்சின்னு கத்துவாளே. ஐயோ பயமாரியே. சரி சமாளிக்கலாம், என்ன பண்ணுறது? அப்பா கொஞ்ச நேரத்தில் சமாளிக்கலாம்னா என்ன காலி பண்ணுற? எப்பா இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே காரில் வந்து இறங்குறா. எப்போ ஸ்பீடாக ஓடி வரா பாரு. நடக்கு. குட் மார்னிங் மேம். மார்னிங். என்னடா முடிஞ்சுதா? என்னடா முடிஞ்சதா இல்லை? ரிப்போர்ட் எடுத்து வா. மேம் ரிப்போர்ட் வந்து அது அப்படி தான் மேம். அது மேம் ஜானு மேம் வரேன்னாங்க. ஜானு மேமா ஸ்டேஷனுக்கு எதுக்கு? இல்லை மேம், ஹையர் ஆஃபீஸர் சாருக்கு வந்து டாக்டர் ஜான் மேம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. என்ன இது கேஸ் டீட்டெயில் பார்த்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. சரி அதுக்குள்ளே உங்கள்கிட்ட வாக்குமூலம் வாங்கினோம். வாங்கிட்டல மேம்? டேய் என்னடா தலை சொல்லிச்சிட்ருக்க? மேம் நீங்களே பேசி பாருங்களேன். பேசவே மாட்றான் மேம். அச்சிட்டேன் அப்போ கூட. டே சைனீஸ் கொட்டு பேத்திட்ருக்காத. போ எவிடன்ஸ் எடுத்து வா, நான் பார்த்து பேசிடுறேன். போ. ஐயோ அதை வேற மாற்றி விட்டுட்டோமே. மேம் ஜான் மேம் வராங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். கிளாடிஸ்? எஸ் மேம். ரிப்போர்ட் எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. மாற்றிட்டு என்னென்னு பார்த்து மாற்றிடுங்க, ஓகேவா? சைனீஸ்? எஸ் மேம். நீ அதை என்னென்னு பார்த்துரு. மேம் சைனீஸ் என்ன எவிடன்ஸ் எல்லாம் மாறி இருக்கு? ஒரிஜினல் எவிடன்ஸ் எங்கே? சாரி மேம், இந்த எவிடன்ஸ் இல்லை. கிளாடிஸ் ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல் எவிடன்ஸ். அது என்னன்னு பார்த்து நீங்கள் மாற்றிக்கோங்க, புரியுதில்ல மேம்? அது புரியுதில்ல கிளாடிஸ்? ஓகே மேம். பட் உள்ளே அவன் இருக்கான், நான் அவன்கிட்ட பேசிட்டா ஓகேவாயிடும். எல்லாம் அவன் தான் மேம். நான் கிளாடிஸ் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஐயோ ஹையர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணுறேன் மேம். சார் கால் பேசுங்க. நான் ஆல்ரெடி பேசிட்டேன். நீங்கள் இன்னும் சைன் போர்டில் தான் அவர் கத்திகிட்ருக்காரு. ஸோ எல்லா நேரத்துக்கு வந்து முட்டுதே, என்னத்த பண்ணுறதுன்னு தெரியலையே கடவுளே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கிளாடிஸ். வேலைலாம் முடிஞ்சுதா இல்லையா? ஒரு சைனை போட்டு ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது கிளாடிஸ்? மீடியா வர கிழிச்சிட்ருக்கான், அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது என்னால். சார் பட் ரிப்போர்ட்லாம் மாறி இருக்கு சார். எவிடன்ஸ் நான் ஒன்று வச்சுருந்தேன், அது இங்கே பாருங்கள் கிளாடிஸ். உங்களை யார் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபஷனல்லாம் வர சொன்னது? வந்துட்டு எங்கள் உயிரை எடுத்துகிட்டு இருக்கு சார். சைனை போட்டு முடிக்கிற வேலையை பாருங்கள் சார். பட் ஆளே மாட்டியிருக்கான் சார். சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஜானிக்கிட்ட ஃபோன் கொடுங்க. மேம் சார். ஹலோ சார், அங்கே தான் சார் இருக்கேன். ஓகே சார். ஓகே சார் தேங்க்யூ சார். சைனை போட்டு முடிங்க மேம். பட் நான் கடைசியாக பேசிடுறேனே மேம். ஏன்னா அவன் தான் எல்லாமே எவிடன்ஸ் என் கையில் இருந்தது. இப்போது ஏதோ ஒரு பையன் அது எனக்கு புரியல. நான் போய் பேசுகிறேன் மேம். இங்கே பாருங்கள் கிளாடிஸ்,
சொன்னதை மட்டும் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் விஷயத்தில் மூக்கு நுழைக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்காது. ஓகே மேம், கஸ்டடி கூட்டு வந்தாச்சு, ப்ராப்பராக கேட்டுட்டு அவங்கள சைன் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். அது போய் நான் ப்ராப்பராக பண்ண விடுங்க. ஷியோர். அப்படி சொல்லிட்டு ஜானு அங்கேயே உட்காந்துட்ருப்பா கொஞ்ச நேரத்தில். ஏன்னா அவளுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டை சீக்கிரமாக வாங்கிட்டு போயிடணும். ஜானு வந்து கிளாடிஸோட ஒரு ஹையர் ஆஃபீஸர் தான். ஸோ அந்த ஒர்க்காக ஜானு வந்திருப்பா. ஸோ இப்போ கிளாடிஸ் உள்ள ரூம்குள்ளே போகிறா. அவன் அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். இப்படியே வாய் முட்டை உட்காந்துருந்தா நீ பெரிய ஸ்மார்ட்னு நினப்பா? எல்லா எவிடன்ஸும் மேலே தான் இருந்தது. ஆமாம், எவ்வளோ கொள்ளை அடிச்ச? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு பேரில். ஏண்டா ஒரு பொருளை உன்னால் வாங்கி கட்ட முடியலான்னு நீ எதுக்குடா பொறுப்பு எடுக்கிற? படிக்க தான் செஞ்சுருக்க, இல்லைங்கன்னா போய் பாடா என்ன பாருங்க. என்னை எதுவுமே பேசக்கூடாதுன்ட்டாங்க. மிரட்டிட்டுலாம் இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். என்னடா பண்ணுவேன்? இன்னும் அப்படியே மேம் அடிச்சிட்டு போகிறீங்க மேம், ப்ராப்ளம் ஆகிடும். சைனீஸ் எப்பட்றா மாறிச்சு ரிப்போர்ட்டு? என்கிட்ட இருக்கும்போது வேறு இருந்தது, எப்படா மாறிச்சு? நீ தான் மாற்றினியா மேம்? அது மாற்றிட்டாங்க மேம், எதுவும் பண்ண முடியாது. நீங்களும் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாம் மாறுவேன். சைனீஸ் வாயை மூடிட்டு என்கிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் மேம். ஜானு மேம் வேறு, நான் பார்த்துக்கிறேன். சைனீஸ் வெளியே போ, நீ வெளியே போடா மேம். ஆனால் இது உங்களுக்கு நல்லது, வெளியே போ சைனீஸ். அப்படியே போங்க மேம் அப்படி சொல்லிட்டு சைனீஸ் வெளியே போயிடுறான். சொல்கிறா வாயத்தோறடா. உன்னத்தான் கேட்குறான், வாயத்தோற. வாயத்தோறன்னு சொல்லிட்டுருக்க. என்ன எல்லாம் மாற்றிட்டா? பணம் இருந்தா மாற்றிடுவியா? எல்லாத்தையும் மாற்றிடுவியா? நல்லா எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அப்படி சொல்லிட்டு கிளாடிஸ் அவள் கையில் இருக்க வாட்ச்லாம் அப்படியே அவுக்குறா. ஷர்ட்டு வேறு. என்ன பார்க்குற மேடம்? வேணாம், மேலெலாம் கை வச்சிங்கன்னா தப்பாயிடும். என்ன தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாடிஸ்னால 2-3 அடி அடிச்சிருப்பா. அப்போ கரெக்டாக ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ தயம், கால் மீ சார். சார் நீங்கள் எங்கே சார்? இங்கே ஒரு ரூமுக்குள்ளே இப்படி வரணும்னு கூட தெரியாதா? சைனீஸ் ப்ராப்பராக பேப்பர் இருக்குது. யாரை கேட்டு நீங்கள் என் கிளைண்ட் மேலே கை வைப்பீங்க? எப்படி கை வைப்பீங்க கிளாடிஸ்? யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா கிளாடிஸ் என்னோட கிளைண்ட் மேலே கை வைக்க? சைனீஸ் இதோ வரேண்ணா. சொல்லுங்கள், யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா? நீங்கள் உட்காரலாம். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், என் கிளைண்ட் மேலே கை வச்சுருக்கீங்க, மரியாதையாக அவங்ககிட்ட சாரி கேட்குறீங்க. இல்லைண்ணா 2 மாதம் இந்த வேலையில் இல்லாத மாதிரி நான் பண்ணுறேன். தயாங் மேடம், கண்டிப்பாக பண்ணுவேன், தெரியும்ல. ஆல்ரெடி 1 மாதம் 2 மாதம் நிறைய டைம் அமுச்சு விட்ருக்கேன். ஹையர் பொசிஷனே உங்களை போக விட்டது கிடையாது. தயாங் தயாங்கள சம்திங் ஸ்பெஷல் இல்லை மேம், அதனால்தான். சாரி கேளுங்க மேம். தயம், இப்போது நீ எல்லாமே மாற்றிட்டா எல்லாமே கரெக்டாக என்ன சாரி கேளுங்க, இவ்வளோதான். அப்புறம் என் கிளைண்ட் மேலே யார் ரொம்ப வச்சிட்டாங்களா? இல்லைண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம், நான் பார்த்துக்குறேன். கிளாடிஸ் சாரி சொல்லுங்கள். கிளாடிஸ் உங்ககிட்ட தான் சொல்லிட்டுருக்கேன், சாரி சொல்லுங்கள். ஓகே சாரி சார், சாரி. தேங்க்ஸ் சார். என்ன சார்? பட் எவிடன்ஸ்லாம் அது ஒன்றும் இல்லை மேடம். பையன் 6 மந்த்க்கு முன்னாடி வேற ஒருத்தங்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டான். இதோ கூப்பிட்டு வந்தேனே இந்த பையன்தான் வேலைலாம் செஞ்சுருக்கான். ஸோ இந்த பையன் மேலே தான் எல்லா பொறுப்பு பருப்பு எல்லாமே ஏற்றி விட்டுருக்காங்க. இப்போ எல்லாம் மாறிடுச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படியே சிம்பிளாக எடுத்துகிட்டு அஃபிஷியலாக லீகலாகவே மூவ் பண்ணிக்கிறேன் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் எப்படி தப்பானவங்களுக்கு கரெக்டாக வந்து இறங்கி பஞ்சாயத்து பண்ணி ரொம்ப நல்லது பண்ணுறீங்க. மணி மேடம், மணி மேக்ஸ் மணி திங். கரெக்டாக மேடம்? உங்களுக்கு தெரியாததா கிளாடிஸ்? பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவனா, எல்லாத்தையும் வளர்ந்தவனா, உனக்கு தெரியாதா?
பட் மணியெல்லாம் எதுவும் வாங்க முடியாது, சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாம் புரியும் சார். கண்டிப்பாக. ஐயோ, அது கொஞ்சம் நேரத்தில் புரியும், நிறைய நேரத்தில் புரியும். ஐய, இந்த கதைலாம் நமக்கு வேணாம் கிளாடிஸ், நல்லாவும் இருக்காது, சிட்டாகவும் ஆகாது கிளாடிஸ். அப்புறம் கிளாடிஸ், ஐயன் மேலே இன்னொரு மேலே கை வைக்கிறது இதெல்லாம் சரியா? அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்சி லவ் பண்ணி இந்த வேலை எடுத்துறியே 3 மாதம், என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும், பார்த்து இருந்துக்கோ. எங்கேருந்து தான் வரானுங்களோ இவனெல்லாம் யார் படிக்க வச்சா? பொறுக்கியாட்டம் சுற்றிக்கிட்டு. என்ன நான் சொன்னேன்? இல்லை, நான்லாம் நல்லது பண்ணணுன்னுக்காக தான் படித்தேன். சில பேர் எதுக்கு படித்தாங்கன்னே தெரில. ஐயோ, நான் கூட நல்லது பண்ணணும் தான் படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் லைஃப் வேறு, உன் லைஃப் வேறடி. 2 பேருக்கும் இவ்வளோண்டு டிஃப்ரெண்ட்டில் இவ்வளோ டிஃப்ரெண்ட். இன்னும் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக ஒன் டே ஒரு பட்டி முன்னாடி போவேன். அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் கிளாடிஸ். தேங்க்ஸ் சார். ப்ராப்பராக உங்கள் கிளைண்ட்டை சைன் போட்டு போக சொல்லுங்கள். கண்டிப்பாக. சைன் போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டுட்ருக்காங்க. கிளாடிஸ் கட்டுப்பான்னு நின்று பார்த்துட்ருக்கா. இப்போ கரெக்டாக ஜங்குக்கும் உள்ளே வரான். இவனும் எதுக்கு வரான்? இன்னைக்கு எந்த பொறுக்கியும் உள்ளே வரலையே. பொறுக்கிங்களை காப்பாற்றுது இதுங்களுக்கு வேலையாக போச்சு. குட் மார்னிங் கிளாடிஸ். என்ன? குட் மார்னிங் சார். ஆக்சுவலாக யாருமே சேச்சே என் ஆள் ஜானுவை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். முன்னாடி போகலாமா? நினச்சேன் இதுக்கு ஜானுவும் அப்படி சுற்றிட்டுருக்குன்னு. நல்லா ஜாடிக்கு ஏற்ற முடிதான். ஜங்குக்கா முடிஞ்சிருச்சா உங்களுக்கு? முடிஞ்சிச்சுடி. நீ என்ன லோக்கல் ஸ்டேஷன்லாம் வந்து உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை, கிளாடிஸ் ப்ராப்பராக முடிக்கலை, அங்கே ஹையர் ஆஃபீஸர் ப்ரெஷர், அதனால தான் டேரெக்டாக வந்துட்டேன். கிளாடிஸ், ஏன் திருந்தவே மாட்டியா நீ? அதை நான் கேட்கணும் சார். நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா? கிளாடிஸ், சாரி மேம். பொண்டாட்டி என்கிட்ட ஒரு மாதிரி இதுங்கக்கா அப்படின்ற, அவகிட்ட ஒரு மாதிரி அப்படின்ற, என்னடி வாய்ஸ் இது? அப்படியே பச்சை சாப்பிட்டுட்டா கரமும். இதெல்லாம் வேறு நான் இங்கே பார்க்கணும். ஷோ முடியலை. மேம் சைன் போட்டாச்சு, ரிப்போர்ட். இதுக்கப்புறமாச்சு என்னை அடிக்கடிக்கு இங்கே வர வைக்காமல் கொஞ்சம் எல்லாமே ஸ்மூத்தாக மூவ் பண்ணு. நீ மட்டும்தான் இங்கே இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு அடுத்தது கீழே எல்லோரும் இருக்காங்க, அவங்களும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. சைனீஸ், எஸ் மேம். நீ ப்ராப்பராக இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே சப்மிட் பண்ணிவிடு, சீலெல்லாம் அங்கே வாங்கிடு. நான் கொஞ்சம் வெளியே போகணும், சரியா? ஓகே மேம், கண்டிப்பாக. டே சைனீஸ். ஜங்கு, என்னடா எவ்வளோ நாள் ஆச்சு? தயங்காருடா, நான் அண்ணன்லாம் கூப்பிட்டு வச்சுட்ருக்கான், சீனு பிடிச்சவன். கடுப்பாக இருக்குடா. சரி, கிளாடிஸ் கூட ஓகேவா? எல்லாம் போதா? நீ வேற கட்டுப்பேற்றிட்டுருக்கா. சும்மா எல்லாத்துக்கும் நீதி, நேர்மை, நியாயம், நிதானம், பொறுமை. அப்பா முடியலடா. ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதுன்னா ஒட்டுன்னு முடிச்சு போட்டு வச்சுக்கிறா. இது நான் தரமாட்டேன், யாருக்கும் தரமாட்டேன், ப்ராப்பராக எடுத்து வைக்க கூட மாட்டுறாடா. வச்சாதானே நான் திருடி மாற்ற முடியும். எப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் அவன் ஏதோ வேலை பார்த்துருக்கான். அது இதுக்குன்னெலாம் மாட்டிருச்சு. இதை காப்பாற்றுறதுக்குள்ளே நாங்கள் படுற பாட்டு இருக்கே. எப்போ யாடா வந்திருக்கா? இப்போ மிடில் கிளாஸ் பையன் தான்டா, மணி தரான், நல்லா வந்துட்டான் போல், ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் முடிச்சிடலாம். 2 years தானே, இங்கே படிக்கிறது அங்கே போய் படிக்க போகிறான், எல்லாம் முடிஞ்சிடும். சரிடா, எல்லாம் பார்த்துக்கோ. ஜானு போகலாமாடி? ஜங்குக்கா, இன்றைக்கி கோர்ட் போகணுன்னுலாம் இல்லையா? சொல்லியிருந்தீங்க காலையில் போகணுன்னு. எல்லாம் பொண்டாட்டி, இப்போ தான் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். எல்லாம் ஓகேவாக தான் இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே தானே பேசிட்டேன், ஒன்றும் என்ன பிரச்சனை? ஸோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டேஷனை விட்டு போனாலே எனக்கு சந்தோஷம்தான். டேய், உன் வாழ்க்கையிட்ட சொல்லுவேடா, ஓரா சீனை போட்டுட்ருக்கா. கிளாடிஸ், சாரி மேம், நான் எதுவுமே சொல்ல மேம். ஓகே, என்னென்னு பாருங்கள். பொண்டாட்டி, ஐயோ ஹெல்மெட்டை எடுத்துட்டு வர மறந்துட்டேனேடி, என்ன பண்ணுறது? சரி இரு, என் ஹெல்மெட்டு பத்தாதே, உன் மண்டே குட்டு மண்டையாச்சே, இரு. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அவனோட ஹெல்மெட்டை ஜானுக்கு போட்டு விடுறான்.
ஐயோ வேணாங்க தலைவலிக்கு. போடுறி. சரி பார்ப்பலாம். ஸோ கடுப்பு எப்படியே போய் சேர்ந்தா சந்தோஷம்தான். தேங்க்யூ மேம். கிளாடிஸ் சொன்ன மாதிரி கேட்டு நடந்துக்கோங்க. ஷோர் மேம். சரி வாடி. சும்மா மாட்டிகிட்டு இருப்பேன் என் கண்ணு முன்னாடி. கொஞ்சம் நோனாலாம் சங்குக்கா போங்க அப்படி சொல்லிட்டு ஜானுவை கூட போயிருப்பா. ஸோ இங்கே எல்லா ப்ரெஷரும் பார்த்துட்டு தேங்க அப்படி தான் நின்றுருப்பான். மேம் இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கிளாடிஸ். ஓகே சார். எவ்ரி டைமும் இப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒன் டே மாட்டுவீங்க. ஆல் த பெஸ்ட். கிளாடிஸ் பார்த்துக்கலாம் இன்னும் எவ்வளோ நாள் எவ்வளோ சீக்கிரம்னு. ஆனால் எப்படி தயம் சார் இப்படி கெட்டவங்களுக்காக வந்து நின்றுருக்கீங்க. அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக டார்கெட் பண்ணி இஎம்ஐ வச்சு அத்தனை பேரை ஏமாற்றிருக்கான். அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நின்றுருக்கீங்க. இந்த பணத்தினால உங்களுக்கு என்ன? இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத கண்டென்ட். உங்கள்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை. இவன் தான் உண்மையாலே. இவனை வச்சு கோர்ட்டில் கொடுத்து என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. டேய் படிக்கிற பையன் தானே, கறிவில்லை. அது மேம் அது இல்லை மேம். இங்கே பாருங்கள், கிளைண்ட்டெல்லாம் அப்படி திட்டிகிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா கிளாடிஸ்? சும்மா எவ்ரி டைம் வந்து கிளாடிஸ் இது பண்ணாத, கிளாடிஸ் அது பண்ணாத. என்னால் சொல்ல முடியலடி. ஒரு டைம் உனக்கு புரியாதாடி? அது எப்படி தயம்? ஊரில் இருக்க எல்லா பொறுக்கி ரவுடிக்கும் நீயே எப்படி இருக்க? எனக்கு புரியல. எப்படி இருக்கேனா பாரு, கடுப்பேற்றிட்டு இருக்காது கிளாடிஸ். எனக்கு 1008 வேலை இருக்குது. நான் என் கிளைண்ட்டை கூப்பிட்டு போகலாம் தான் வந்தேன். சும்மா உங்கள்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாதுடி. ஓகே ஓகே சார். அத்தனை பேர் எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உங்களோட ட்ரீம் ஹவுஸ் இந்த படம் ஏமாற்றிட்டு இவன் வேறு சைனீஸ் லாக்கில் எடுத்துகிட்டு போய் போடு. மேம் நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வாங்க. இல்லை சைனீஸ், என்னால் முடியலை. இவ்வளோ டயர்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டே நெருங்கணும். எல்லாமே மாறுது சைனீஸ். நீயும் கூட இருந்து எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் மாற்றிட்டு தானே இருக்க. என்னால் எதுவுமே மாற்ற முடியல. மேம் அது சில விஷயம்லாம் மாற்ற தான் முடியாது மேம். அது ஏன் சைனீஸ் முடியல? நான் எங்கள் அப்பா வச்சாலாம் மாற்றலாம். நான் வேணான்றேன். எனக்கு வேணாம் சார். என்னை கூப்பிட்டு சொல்கிறார் சைனீஸ். உன்னெல்லாம் யார் இந்த ப்ரொஃபஷனலுக்கு வர சொன்னது என்ன? ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பில்லியனரோட பொண்ணாக இருந்தால் என்னோட ப்ரொஃபஷனலை லவ் பண்ணக்கூடாது, ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதா? இப்படி திட்டுறான் சைனீஸ் அந்த ஆள். என்ன என்னால் முடியல. 10வது குறைக்கு ஜானு மேம் வேறு. எதுக்கு தான் நான் திட்டு வாங்குறேன்னே தெரியல. ஆல்மோஸ்ட் 2 years இருக்கேன். இன்னும் ஒரு இன்க்ரிமெண்ட் கூட எனக்கு கிடைக்கல. இன்னும் ரொம்ப சஃபர் ஆகிட்டு தான் இருக்கேன். நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது சைனீஸ். ஐயோ என்ன அழுகுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? மெசேஜ் போட்டு விட்டுறலாம். மேம் அழுகாதீங்க. வெளியே போயிட்டு ஒரு ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டு வாங்களேன். நீங்கள் ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டா ஓகே வைடுவீங்களே. போங்க மேம், வண்டி எடுத்துகிட்டு போங்க. போயிட்டு வாங்க மேம். போங்க மேம், எழுந்துருங்க மேம் ஃபஸ்ட்டு. சைனீஸ் நான் கொஞ்ச நேரம் போட்டும் மேம், நீங்கள் எழுந்துருங்க மேம் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு சைனீஸ் கிளாடிஸோட கையை பிடிச்சி அப்படியே எழுக்க வைக்கிறான். போங்க மேம், நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நான் ஸ்டேஷன் பார்த்துக்கிறேன் போங்க. இல்லை போங்க மேம் போங்க. பார்த்துக்கோ சைனீஸ். சாரி நான் காலையில் கத்துனதுக்கு. நீயும் வாரியா வந்து சாப்பிட்டு போறியா? இல்லை மேம் நீங்கள் போங்க ஸ்டேஷனில். அப்புறம் இருக்காங்க, நான் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் போங்க. உனக்கு எதாவது வாங்கிட்டு வரட்டா சைனீஸ்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க மேம். ஓகே சைனீஸ். ஓகே அப்படி சொல்லிட்டு கிளாடிஸும் போயிடுவா வெளியே. ஸோ இப்போ ரொம்ப கடுப்பாக தான் வெளியே நின்றுருக்கா. ஸோ பைக் எடுத்து அவளுக்கு பிடிச்சி சாப்பிட்ற அந்த மொமெண்ட் அந்த இடத்துக்கு தான் போவாள். ஸோ அந்த ஷாப்பில் போய்ட்டு ஒரு சின்ன ஷாப் தான் உட்காந்துட்டு ப்ரெட் ஆம்லெட் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ஸோ தேங்க்யூ. கடுப்பாக இருக்குது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒய் இப்போ எதுக்கு இங்கே வந்த தயம்? எழுந்து போறியா? சாரி டி பொண்டாட்டி. சாரி சார். யார் உனக்கு ஃபஸ்ட்டு பொண்டாட்டிங்க? நான் பொண்டாட்டியா உனக்கு? நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேண்ணா?
இங்கே பாரு தயம், சும்மா போகிற இடத்துலலாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்காதானே, எரிச்சலாக இருக்குது. ஏய் என்னடி இப்படி பேசுகிற? ஆ அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவேன். என்ன தயம் உள்ள அவ்வளோ திமிரா பேசினேன், இப்போ வந்து இப்படி பேசுகிற? அது என் ப்ரொஃபஷ்னல், அப்படி தான் நான் பேச முடியும். அங்கெல்லாம் அப்படி தான் இருக்க முடியும், எங்கே அப்படி கிடையாதுல்ல. என் காதலிக்கிட்டே எப்படி பேசணுமோ அப்படி தானே பேசணும். தயம் ஃபஸ்ட்டு தள்ளுறியா? இங்கே பாரு, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உன்னை லவ்வே பண்ணலண்ணே. சும்மா பொண்டாட்டி காதலி டேஷ் இதெல்லாம் வேண்டாம். ஐயோ ஓரா செலுத்துக்கிற, தடுப்பேற்றிட்டுருக்க. ப்ரெட் ஆம்லேட்டா? நமக்கு ஒரு வாய் தரது. என்னடி மயனதே இல்லை? ஊற்றிக்கோ, நீயே கொஞ்சம் ஊற்றி தடவி தொட்டு ஊட்டி விட்டா நல்லா இருக்கும்ல. இங்கே பார்த்தையும் எழுந்து போறியா? இருட்டிட்டாக இருக்கும் ஃபேஸை பார்த்தாலே. ஐயோ ஆனால் எனக்கு உன் ஃபேஸை பார்த்தா ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கே, லவ் இருக்கே, அப்படி இப்படின்னு இருக்கேடி. நான் என்னடி பண்ணுறது என் அழகி? சொல்லுடி அழகி. எதுவும் பண்ண வேணாம், எழுந்து போறியா? எப்பா அதுவே எனக்கு பெரிய பண்ணுற உதவி. புரிஞ்சுதா? எப்போ பார்த்தாலும் தயம் எல்லாருக்கிட்டும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். உன்னால என் ப்ரொஃபஷ்னலை இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடச்சதில்லை. நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அது காரணம் நீ மட்டும்தான் தயம், மட்டும்தான். உன் மேலே எனக்கு லவ் வரணுமா? சொல்லுடா, லவ் வரணுமாடா? வரணும்டி, வரணும். ஏன்னா என்னோட எக்ஸ் லவ்வர் அகேன் பேட்சப் ஆகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பாரு, என் லைஃப்பில் நீ வேண்டாம், புரியுதா? சும்மா வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காத. அதான் வேணான்னு முடிவு பண்ணிட்டல, எடுத்த காலி பண்ண. ஷோ பேபி, எல்லாமே இதுக்காகடி நீ ஒன்றும் சந்தோஷமாக இருக்கும். நான் கேட்டேனா தயம்? நான் கேட்டேனா நீயும் நானும் இருக்கணும்? நான் கேட்டேனா தயம்? என்னால் முடியல தயம். சார் கிட்டேருந்து, ஜானு மேம் கிட்டேருந்து, எல்லாருக்கிட்ட வந்து திட்டு வாங்கிட்டு நேற்று என் கண்ணு முன்னாடியே ஜங்குக்கானா அவனை கூப்பிட்டு போகிறாங்க வெளியே. அவ்வளோ கோவம் வருது எனக்கு, அவ்வளோ கோவம். ஆனால் என்னால் அதுவும் பண்ண முடியல. காரணம் நீங்கள். எப்படி ஊரில் இருக்க எல்லா கெட்டவங்களுக்கும் நல்லது பண்ணுறது அவ்வளோ பெரிய மனசு உங்களுக்குலாம்? ஏய் இதுக்கடி இப்போ ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க? அவனுங்கிட்டலாம் பணம் இருக்குது, கொடுக்குறாங்க, பண்ணுறோம். இதில் என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இப்படி எழுவாதுங்க பாரு பேபி, இங்கே பேபி கையை எடுறா, சும்மா பேபின்னு. பூச்சி இங்கே பாரு பூச்சி கையை எடுன்றால, கையை எடு தயம். சும்மா வந்து பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட்டு எழுந்தீங்க வந்து. பேபி எனக்கும் பசிக்குது, ப்ரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணுறியா? ஏன் உங்ககிட்ட தான் பணம் நிறைய இருக்குல்ல, மணின்னு இருக்கல, கூட நீயே ஆர்டர் பண்ணிக்கோ. ஓரா செலுத்துக்கிற ஒரு ப்ரெட் ஆம்லேட்டுக்கு இரு, நானே பண்ணிக்கிறேன். உங்கள் அப்பனை மாதிரி தான் உனக்கும் மஞ்சள் பூத்திடி. இல்லை நானே ஆர்டர் பண்ணுறேன். தட்ஸ் குட். ஒரு ப்ரெட் ஆம்லேட். நீ ஃபஸ்ட்டு எழுந்து போறியா? எனக்கு உங்க கூட இருக்கவே பிடிக்கல. ஓ பேபி உனக்கு புரியலையா? எனக்கு உன் கூட இருக்க மட்டும்தான்டி பிடிச்சிருக்கு. எதுக்குடி நெய்னா எடுத்துட்ருக்க? நீனா போலீஸ் ஆஃபீஸராடி இப்படி அழுகிற? என் கிட்டலாம் அப்படி அடிக்கிற பாவுண்டி. கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு, அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் இப்போ தான். ஏன்டி அப்படி அடிக்கிற? கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா அப்படி அச்சிட போகிறடி பார்த்து. உன்னை ஃபஸ்ட் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றேன், நீ ஏன்டா பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்க? இங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னை இல்லை வேறு ஒருத்தனை, உனக்கே தெரியும்ல. எதுக்கு தேவையில்லாமல் இப்போ என் லைஃப்பில் வந்து பேட்சப் ஆகிட்டுன்னு நினைக்கிற? அதெல்லாம் நல்லா இல்லை. ஏன் உங்கள் அப்பா தான் சொன்னால எல்லாம் பண்ணுறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சும்மா குதிக்காத நீயும். தயம் உன்கிட்ட நான் அது எதிர்பார்க்கல தயம். இங்கே பாரு, நீ எதிர்பார்க்கலையோ நான் அதை பண்ணி தான் ஆகணும். சும்மா நீ தாம் குடிச்சிட்ருக்கிறதுலாம் நான் குடிச்சிட்ருக்க முடியாது. இங்கே பாரு பேபி, சும்மா டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காது பேபி. நீ சாப்பிடு, சூடாக இருக்கு, சாப்பிடு. அழுகாதடி,
சும்மா சும்மா அழுதுட்டு கடுப்பேத்திட்டு தயங்க நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கேன். உன்னை தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தயம். எனக்கு இரிட்டேட்டாக இருக்குது தயம். சரி பேசலை, இரிட்டேட்டாக இருக்காமே. சரி சரி நீ சாப்பிடு, நான் பேசலை. வழி இருந்தும் சோகம் இல்லை, உன்மேல் தொழிகோபம் இல்லை, பெண்ணே நீ இல்லாமல் எதிர்காலம் தூரம் இல்லை, உன்னை காத்தே உன் பொய்கள் தந்த திட்டு புல் மாயங்கி கிடந்த முன்னால் காத்தலே முன்னால் காத்தலே உண்மை கசக்கும் உன்னை காத்தலே உன்னை காதலி முன்னாள் காதலி முன்னாலையோ காதலியே முன்னாள் காதலி. தையம் கொஞ்சம் வாய மூடுறியா தையம்? இப்போ பாட்டு ரொம்ப முக்கியமா உனக்கு? முன்னாள் காதலின்னு ரொம்ப முக்கியமா? ஐயோ என்ன அப்படி செலுத்துக்கிற? முன்னாள் காதலி தானே நீ? இங்கே பாரு லைன்லாம் அவ்வளோ அப்படியே பொய்யெல்லாம் நினச்சி ஒரு காலத்தில் ஜாலியாக தாண்டி இருந்தேன். இருந்தேன். விட்டு போயிட்டா எதுக்கு விட்டு போனேன்? எதுக்கிட்டி விட்டு போனேன்? எதுக்கு விட்டு போனேன்? உனக்கே தெரியும் என்ன ரீசன். எதுக்கு இப்படி கேட்டுட்ருக்க கேவலமா? இங்கே பாரு எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான். என்ன எனக்கு புரியல தையம். என்ன நல்லது? இங்கே பாரு என் லைஃப்பில் திரும்பி வரணும்னு நினைக்காதுன்னு. முன்னாள் காதலி முன்னாள் காதலி கிளாடு என்ன கிளாடு ஓவராக பண்ணிட்டுருக்க? லவ் தானே, சும்மா தெளிச்சு விட்டு போகலாம்ல. அப்படியே ஓவராக செலுத்துக்கிற. கிளாடு பார்த்துக்கோ கிளாடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஐ லவ் யூ. ஏட்டிவ் தையம். சரி இருந்துட்டு போட்டோம், இப்போ யார் வேணாண்ணா? ஏட்டிவ் கொஞ்சம் சந்தோஷமாக சொல்லு, ஜாலியாக சொல்லு. ஏட்டிவ் தையம் கடைசி சின்ன சொன்னேன். ஏட்டிவ் தையம் போறியா? ஏ கிளாடு சிரிடி வேணான்னு சொல்ல. உண்மையாலும் சிரிப்பு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்படி மட்டும் சிரிக்கா கிளாடு, பயமாக இருக்குது. தையம் எழுந்து போ தையம். சரி 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 அப்பா கிளாடு பை பை பை. நான் போவே விருப்பம் வர மாட்டேங்குது. ரெட் ஆம்லெட் காலையில் நின்று போகிறேண்ணா. ஷோ சிரிக்கிறியா கிளாடு? தையம் வேணாம் வேணாம் தையம். ஐயா என்ன பண்ண வேணான்ற? கிளாடு ஏன் கிளாடு? தையம் கொண்டாட வாயை மூடுறியா தையம்? ஏய் கார் எடுக்கணும்னு சொன்னாலடி, நாளைக்கு வந்து பார்த்துறேண்ணே கரை சூஸ் பண்ணிடு சரியா? நான் எதுக்கு வரணும்? நான் எதுக்கு சூஸ் பண்ணணும்? நீ தானடி பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. பொண்டாட்டி அடி நீ தான்டி என் ஸ்வீட்டி, ஐ லவ் யூடி. தையம் கொண்டாட அமைதியாக இருக்க தையம். ஐயா லவ் பண்ணமாலாம் பாடு பாடுன்னுவ பொண்ணா ஓவரா பண்ணுற கிளாடி. சரியில்லைம்மா, இது சரியில்லை. பிடிக்கல 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 எனக்கு இந்த கிளாடியே பிடிக்கல. தையம் கொண்டாட வாயை மூடுறியா? இப்போ நான் யூனிஃபார்மில் வந்திருக்கேன். எஸ் இல்லைன்னா வச்சுக்கோயேன். தையம் என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவேண்ணா? இப்போ எதுக்கு நீ இப்போ? தையம் நீ நீ அதெல்லாம் வேற நினச்சிட்ருக்கியா? உனக்கு 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 நான் அதெல்லாம் வேற தரணுமா? இந்த பாரு நீ எழுந்து போ. ஐயா நான் என்ன பண்ணேன்? சும்மா அப்படியே ஒருத்த இப்படி தேய்ச்சிட்டே அப்படின்னு என் ஒருத்த நானே சொப்பேன். உனக்கு எங்கடி வலிக்குது? ஏன் உனக்கு வேற பிடிக்கும் என் வாய் வேற அடிக்கடி பாக்ஸ் வாயான்னு வேற கொஞ்சுவ. மறந்துட்டியாடி கிளாடி? ஓர பண்ணுறடி. ஆனால் கிளாடி 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 தையம் கொண்டாடம் எனக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லை தையம். அதான் சொல்கிறேன் வந்துடுவா போகலாம். தையம் கொஞ்ச நேரம் எழுந்த போறியா தயவு செஞ்சு? ஷோ ஒட்டியில என்னால் சுத்தமாக முடியல. அங்கே எங்கள் அப்பா என்னை டார்ச்சர் பண்ணுறான்னா இங்கே நீ தையம் உங்கள் அப்பா இன்னும் மொட்டை மாடி பண்ணுறான், இன்னும் தான் பண்ணுறான். கடுப்பேத்திட்டேன். என்ன நீ என்ன மாதிரி அப்பன்னுலாம் சொல்கிற? ஒரே வைப்பு தான் கிளாடிக்கு. காலிலேருந்து ஜாலியாக இருக்க போல கிளாடி. உன் கூட பேசினால உன் ஸ்லாங் வந்துடுச்சு. எங்கள் அப்பா
ஐயோ அப்பா அப்பான்னு கத்துற. ஏன் நான் என் அப்பா நான் சொன்னேன் நீ யாரும் இல்லை கிளாடி, உனக்கே தெரியும்ல கிளாடி, அப்பா இல்லை அம்மா இல்லை கிளாடி மட்டும்தான் இருக்கான்னு கிளாடிக்கு தெரியாதா? தயம் தயவு செஞ்சு போறியா? இல்லை இப்பெல்லாம் சொன்னால் நீ ஒரு மாதிரி சுச்சோ அப்படின்னு கை தூக்குவல, அப்படி தூக்கலையா? அது அது வேற. இது வேற. கரெக்டு. அந்த கிளாடி வேற, இந்த கிளாடி வேற. என்னதான் இருந்தாலும் அவ தாண்டி அழகியே மாறி மீ. தயம் கொஞ்சம் எழுந்து போறியா தயம்? ஐயோ வெயிட்டிங் போல பொண்ணுகை. சரிடி தயம் கொஞ்ச நேரம் எழுந்து போறியா தயம்? ஏன் தயம் வேண்டுமே பண்ணுறியா? டேய் வெளில விடாச்சு நான் புடி. வேண்டாம் என் கார்டு வாங்க. டேய் புடி. சார் கொடுங்க சார். மேம் சார் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அடிப்பார் மேம். சாரி மேம். ஷோ உங்கள் சண்டே பெரிய சண்டையாக இருக்குது. ஏன் நீ தானே என்னை பே பண்ண சொன்னேன், இப்போ எதுக்கு கார்டு கொடுத்த? ஐயோ அப்புறம் உங்கள் அப்பா ஒரு ப்ரெட் ஆம்லெட் கூட வாங்கி தர முடியல, எவனை போய் லவ் பண்ணுறன்றதுக்கா? தையும் பழையசெல்லாம் இன்னுமா ஞாபகம் வச்சிட்ருக்க? அதெல்லாம் மறந்துட்டு உனக்குன்னு ஒரு லைஃப்பை பாரு, புரியுதா? உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்காள் ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன பண்ணுறது கிளாடி? பார்ப்பேன், செட் ஆகலைன்னா அங்கே போயிடுவேன், அவ்வளோதான். சும்மா கிளாடின்னு சுற்றிட்டு இருக்க முடியாது லேடி. பார்க்கலாம் கொஞ்ச நாள் கிளாடிக்கு சான்ஸ் கொடுக்கலாம். கிளாடிக்கு என்ன பிடிக்கலன்னா நான் வந்துட்டு அவகிட்ட போய் பாடுறேன், அழகியே மேரிமி அழகி செய்யும். அப்படியாச்சும் போய் பாடு, போய் பாடு போ. நீ நாடி உன்கிட்ட பாட்டினாலும் செலுத்துக்கிற, அவகிட்ட பாடினாலும் செலுத்துக்கிற. பார்க்க வந்தாளா? வந்தா. என்ன தந்தா? அவங்க வீட்டில் கொழுக்கட்டை செஞ்சாங்களாம், கொடுத்துட்டு போனா. செம்மையாக இருந்தது தெரியுமா? தெரியும் தள்ளு. சும்மா சொன்னேன், யார் செய்வா அந்த டைமில்? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சும்மா சொன்னேன்டி, கோவம் வருதா கிளாடிக்கு? கிளாடி நான் அவகிட்ட சொன்னது தான் கிளாடி, நீ என்ன திருப்பி கோவப்படுறீங்க? நான் சொல்லிட்டேன், இந்த பாருமா எம்மா இங்கே பாரு என்னை கிளாடி தாம்மான்னு சொல்லிட்டேன். நீ அப்படி சொல்ல மாட்டியே. அப்படியாடி? நான் சொல்ல மாட்டேனா? தயங்கோட மனசை கிழிச்சு பாருடி, அதில் ஒருத்தி மட்டும் தான் உட்காண்ட்ருக்கா. அவள் நேம் என்ன தெரியுமா? கிளாடிஸ். will you marry me? இல்லை, never in my life. oh my goodness, super. சரிடி போயிட்டு வரேன். தயம் என்னடி? என்ன? சரி போ, நீ இருந்தால் எனக்கு தலை தான் வலிக்கும். அப்படியா? நான் இருந்தால் தலை வலிக்குமா? சரி அப்போ நான் இருக்கேன். தயம் எழுந்து போ தயம். சரி கத்தாத வா, ட்ராப் பண்ணுறேன். நான் பைக் எடுத்து வந்திருக்கேன், நான் போய்க்கிறேன். கிளாடி எவ்வளோ டைம் சொல்கிறேன் காரில் வாங்க, பைக்கில் வராதுன்னு. இல்லை அது கார் பார்க்கிங்லாம் கஷ்டம் தயம், அதனால தான். சரி போ. என்னடி ஆர்கிட்ட அகெயின் பண்ணிட்டியா என்ன? சீனாக இருக்கு. நல்லா இருக்குடி கிளாடி, சூப்பராக இருக்கு. ஏன் உனக்கு தான் பிடிக்காதே ஷார்ட் கட் பண்ணா? யார் சொன்னா? அதெல்லாம் பிடிக்கும். என் கிளாடிக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் பிடிக்கும். எப்படி எல்லாம் மாற்றிக்கிற? அப்பத்துலேருந்து சொன்னதாண்டி, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு எது பிடிக்குமோ அதையும் நான் லவ் பண்ண தான் செய்வேன். உனக்கு இந்த ப்ரொஃபஷ்னல் பிடிச்சிருக்குன்னு நீ அப்போ சொன்னேன். அப்போ உண்மை நான் சிரித்தேன். எதுக்குடி உனக்கு இந்த வேலை? உங்கள் அப்பா அவளோட பெரிய எல்லா மாதிரியும். அப்புறம் அவனோட சீரியஸ்னஸ் புரிஞ்சேன். அப்போயே சப்போர்ட் பண்ண மாட்டேற கிளாடி. நான் போகிறேன் தயம், ப்ளீஸ் வெற்று தயம், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இது என்னால் முடியல தயம். என்னடி ப்ரொமோஷன் தானே நான் சொல்லி? எனக்கு வேண்டாம். நீயும் எங்கள் அப்பாவும் சொல்லி எனக்கு எந்த ப்ரொமோஷனும் வேணாம், நானே தான் வாங்கணும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? பாரு, ஸ்டேஷனில் இருக்க கோவத்தெல்லாம் என்கிட்ட காட்டிகிட்டு இருக்காத, புரியுதா? இப்போ எழுந்து போத்தயம். போடி மயிறு அப்படி சொல்லிட்டு தயங்க வந்து கிளம்பிடுறான். ஓகேடா, அந்த எபிசோட முடிச்சிடுறேன். அம்மி ஸ்டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்.